Okay, let's talk about what is out of order. ஸோ எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்து ஒருத்தருக்கு லோன் கொடுத்துருக்கு அப்படின்னா அது எப்போ என்பிஏவாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா 90 days வரைக்கும் அது ஓவர் டியூவாகவே இருக்குது. அங்கேருந்து எந்த பணமும் ரிசீவ் ஆகலை. இஎம்ஐ வந்து January 1 டியூவாக இருக்குன்னா January 1லேருந்து Feb, March, April வரைக்கும் பணமே வரல. Jan ஃபுல்லாக வரல, Feb ஃபுல்லாக வரல, March ஃபுல்லாக வரல. 90 days முடிஞ்சிருச்சுன்னா அதை உடனே என்பிஏவாக கன்சிடர் பண்ணிடுவோம். இது நார்மலான லோன்ஸ்க்கு 90 days ஓகே. ஏன்னா எப்போதுமே ஒரு ஓவர் டியூன்னு ஒரு டியூ டேட்டுன்னு வரும், அதுக்கப்புறம் பே பண்ணாமல் இருந்தால் அது ஓவர் டியூன்னு சொல்லுவோம், இது ஓகே. பட் தெர் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் லோன் வேர் கேஷ் கிரெடிட் ஓடி பேலன்ஸ் சொல்லுவோம், ஓவர் டிராஃப்ட் எடுத்துப்பாங்க. அதாவது அவங்களோட அக்கௌண்ட்ல எப்போதுமே ஒரு 20 lakhs 30 lakhs அந்த மாதிரி இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்லலாம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே எப்போதுமே உள்ள 20-30 lakhs நீங்கள் போட்டு எடுத்துகிட்டே இருக்கீங்க, எப்பயாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பணம் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேங்க் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிமிட் 30 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் வந்து அந்த அந்த பாரோவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ சார் இன்னைக்கு மட்டும் ஒரு எமர்ஜென்சி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 lakhs போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 35 lakhs கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பிஸ்னஸஸ் இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை திருப்பி உடனே இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ வந்துட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சம்டைம்ஸ் அந்த 30 lakhs வெளியில் எடுத்திருக்காங்க, கண்டினியூஸாகவே வந்து அந்த 30 lakhs அப்படியே வெளியிலேயே இருக்கு, திருப்பி உள்ள இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் வரவே இல்லை அப்படின்னாலோ, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு 25 lakhs நீங்கள் எடுக்கலாம், 20 lakhs எடுக்கலாம்னு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை விட தாண்டி நீங்கள் எடுத்து ரொம்ப நாள் அதை திருப்பி ரீபே பண்ணாமல் வச்சிருக்கும் போது, அப்படி இல்லையா நாங்கள் அந்த லிமிட்டை விடலாம் அதிகமாக எடுக்கலாங்க, 25 lakhs லிமிட் கொடுத்தாங்க, அந்த 25 lakhs தான் நாங்கள் பணமே எடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்களா, அப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணாம அப்படியே கண்டினியூஸா அது பாட்டுக்கு ஒரு 90 நாளுக்கு இன்ட்ரெஸ்டே பே பண்ணாம வச்சிருந்தாலும், இல்லப்பா நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன் ஆனா 50,000 பே பண்ண வேண்டிய இடத்துல நீங்க வெறும் ஒரு 10,000 15,000 மட்டும்தான் இன்ட்ரெஸ்டே கிரெடிட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு மேல நீங்க இன்ட்ரெஸ்டே பே பண்ணல அப்படின்னா அந்த ஓடி பேலன்ஸ் அந்த கேஷ் கிரெடிட்டா கொடுக்குற அந்த லோன் வந்து ப்ராப்பரா திருப்பி கலெக்ட் ஆகலன்னு தானே அர்த்தம். அதனால அப்ப அதை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டர். பிகாஸ் நாங்க 20 lakhs தான் அலோவ் பண்ணோம், நீ என்ன 30 lakhs எடுத்து வச்சிருக்கேன், 30 lakhs அது பாட்டுக்கு அப்படியே எடுத்தபடி இருக்கு, நீ ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு பேங்க்குள்ள பணமே கொடுக்கல, இது ஒரு ரீசன். கண்டினியூஸா வந்து அலோவ் பண்ண லிமிட்டை விட அதிகமா நீங்க எடுத்து யூஸ் பண்றது, அது ஒரு இது. ரெண்டாவது வந்து நாங்க சொன்ன அளவை விட நீ அதிகமா எடுக்கல, பட் நீ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணவே இல்லையே, அது. மூணாவது, நீ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணிருக்க ஆனா கம்ப்ளீட்டா ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீ பே பண்ணல. இப்படி 90 daysக்கு இது தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படி சொல்லுவாங்க. எப்ப இந்த ஓடி பேலன்ஸோ இல்ல கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்டோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகுதோ அந்த டைம்ல நம்ம அதை என்னன்னு கிளாஸிஃபை பண்ணிடுவோம், நான் பர்ஃபார்மிங் அசெட்னு கிளாஸிஃபை பண்ணிடுவோம். இப்போ உங்களுக்கு அவுட் ஆஃப் ஆர்டர் பத்தி மறக்காதுல. ஓகே, உங்களுக்கு ஏதாவது இதை பத்தி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பாய்.